The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டார். விஜயவாடா அருகே கண்ணாவரத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆந்திராவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்றார். నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த பிரதமர் மோடியை சந்திரபாபு நாயுடு ஆரத்தழுவி வரவேற்றார். சந்திரபாபு நாயுடு முதலில் பதவியேற்ற நிலையில் நடிகரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்ற 25 பேரில் 21 பேர் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த 3 பேரும், பாஜகவைச் சேர்ந்த ஒருவரும் அமைச்சர் பதவியை ஏற்றனர். தலைநகர் விஜயவாடா அருகே நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்திலிருந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நடிகர்கள் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்றனர். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.